இன்றைக்கு இன்னும் ஒரு திட்டம் தொடர்பான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய திட்டங்கள்ல ஒன்றுதான் ஈவான் திட்டம் என்று சொல்லுவாங்க. இந்த ஈவான் திட்டம்ங்கிறது என்னன்னு சொன்னா, ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம் என்கிற ஒரு பகுதி, ஜெருசலம் ஒன்று இருக்குது. ஜெருசலத்தில் பெரும் பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம், ஒக்கிபைட் ஜெருசலம் என்று சொல்லுவாங்க. அந்த ஜெருசலம் பகுதிகளுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியாக அறியப்பட்டிருக்கக்கூடிய மேலே அடுமிம் என்கிற ஒரு பகுதி, அந்த பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதியையும் இத்தோடு நாங்கள் இணைக்க போகிறோம் என்கிற அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேல் சொல்லி வர்றாங்க. மேலே அடுமிம் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் விரைவில் பாலஸ்தீனம் என்கிற பகுதிகளில் இருந்து இஸ்ரேலுடைய பகுதியாக நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம், ஜெருசலத்தின் மீது கட்டுப்பாடுகளை சுமத்த இருக்கிறோம் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் புவியியல் ரீதியாக மேலே அடுமிமை நாங்கள் ஏன் கைப்பற்றுகிறோம் என்று சொன்னால், பாலஸ்டைன் தனி நாடாக உருவாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் நாங்கள் பண்ணணும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அமைச்சர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஸ்மாரிச்சும் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில், இஸ்ரேலுடைய பிரதமர் இட்சாக் ராபின் ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் தான் 1994 இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 94லேயே நாங்கள் இந்த மேலே அடுமின் என்கிற பகுதிகளை இஸ்ரேலாக இணைப்போம் என்று சொல்லி இட்சாக் ராபின் அறிவித்திருக்கிறாரு. ஆனால் அது இதுவரைக்கும் நடைபெறவில்லை. ஆனால் மீண்டும் அதை இப்போது சேர்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 12.5 கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதிகளையும் மீண்டும் இஸ்ரேலாக நாங்கள் மாற்றப் போகிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. இது தொடர்பாக இதுவரைக்கும் மற்ற நாடுகள் எதுவும் கருத்துக்களை சொல்லாத நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் இதை கண்டித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய தினம் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக அமெரிக்காவில் வைத்து இஸ்ரேலுடைய சைபர் பாதுகாப்பு துறையினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எவன் எங்கெங்கெல்லாம் கைது பண்ணுறான்னு பாருங்க. அமெரிக்காவே முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டிலேயே இஸ்ரேலுடைய சைபர் பாதுகாப்பு பிரிவினுடைய தளபதி கைது செய்யப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களே நீங்கள் எதை செஞ்சாலும் பரவாயில்லைன்னு சும்மா இருக்கக்கூடியவங்க, அவங்களே இவங்களை எதுக்காக கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், சிறுவர்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் தான் இவர் லாஸ் வேகாஸில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவினுடைய காவல்துறை இவரை தன்னுடைய கஸ்டடியில் எடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேல்காரன்னா, யூதன்னா, குறிப்பாக ஜியோனிஸ்ட்னா யாருங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு அருமையான செய்திகளில் இதுவும் ஒரு செய்தியாக இருக்கு. என்னன்னா, சின்ன பிள்ளைய கூட விடாத, பச்சை பிள்ளைய கூட விடாத ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய வெறிகொண்டவர்களாக இவர்கள் அறியப்படுகிறார்கள். குறிப்பாக இவன் பாலியல் துஷ்பிரயோகம் பாலஸ்தீன மக்களுக்கு செய்தான்னு கைது செய்யப்படலை, இஸ்ரேலுக்குள்ளேயே இவன் செஞ்சிருக்கிறான், பிளஸ் அமெரிக்காவில் செஞ்சிருக்கிறான். இந்த குற்றத்துக்காகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறான்.